So, நிபந்தமாலால இன்னைக்கு மூணாவது பாடம் வேதானாம் பிராமுக்கியம் வேதங்களினுடைய இம்பார்ட்டன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேதா ம் வேதாஸ் படிங்கோ வேதானாம் பிராமுக்கியம் ம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேதாஸ் இல்ல வேதங்களுக்கு முதன்மையா ஏன் கொடுக்கறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு எஸ்ஸே. ம் பிரமுகஸ்ய பாவக பிராமுக்கியம் ம் ஒரு தத்திதாந்தமா போட்டுருக்கேன். இதுல பூமிகா இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை என்ன சொல்றா அப்படின்னா, அஸ்மாக்கம் தேசே விவிதானி மதானி திருஷ்யந்தே. நம்முடைய தேசத்துல நம்முடைய நாட்டுல பல மதங்கள் காணப்படுகின்றன. There ம் are many religions existing in our country. ம் Yatha, like கிரைஸ்தவ, மஹம்மதிய, வைதிக மதானி. ம் அஹ் கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம், அப்புறம் வைதிக மதம் அப்படிங்கிற சனாதன மதம் அப்படிங்கிற ஹிந்துயிசம் மாதிரியான மதங்கள் ம் நம்முடைய தேசத்துல இருக்கு. ம் ஓகே ஏகைகः மத கிரந்தः வரீவர்த்தி. ஏகை ஏகைகஸ்ய மதஸ்ய ஏகை இல்லையா? ஏகைகஸ்ய மதஸ்ய ம் ஒவ்வொரு மதத்திற்கும் ம் ஏகைகः மத கிரந்தः ஒவ்வொரு புனிதமான நூல் வரிவர்த்தி விசேஷமா இருந்துருக்கு. ஒரு ஒரு ரிலிஜனுக்கும் ஒரு ஒரு புக்கு ஸ்பெஷலா இருக்கு. ம் யதா வரிவர்த்தி மஹம்மதிய வரிவர்த்திங்கிறது உங்களுக்கு விருத்து தாத்துனுடைய யங் வரிவர்த்தி சரியா? லட்டு லகாரத்துல விசேஷேன வர்த்ததே இதி ஆமா உபபத சமாசமா இருக்கு. ம் யதா கிரைஸ்தவ மதஸ்ய பைபிள், மஹம்மதீய மதஸ்ய குரான். எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு பைபிள் புனித நூலா இருக்கோ, ம் ஆம், இஸ்லாத்துக்கு முஸ்லிம் மதத்துக்கு குரான் புனித நூலா இருக்கோ, ம் ஏவம் வைதிக மதஸ்ய நம்முடைய ஹிந்து மதத்திற்கு வேதராஷிகி நம்முடைய நாலா பகுக்கப்பட்ட இந்த வேதம் அயம் ரிக் யஜுஷ் சாம அதர்வ வேதேன. இந்த நாலு இந்த வேதராசி இந்த மொத்தமான வேதத்தை ரிக் யஜுஷ் சாம அதர்வ அப்படின்னு நாலா பிரிச்சு நாலு பிரிவுகளாக, சதுர்தா நாலு விதமாக, பகவதா நாராயண அவதாரேன வியாசேன பகவானான நாராயணனுடைய அவதாரமாக பிறந்த வியாசரால விபக்தக ம் பிரிச்சு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பைபிள் அப்புறம் குரான்லாம் ஒரே புஸ்தகமா இருக்கு. வேற நம்முடைய ஹிந்து மதத்தினுடைய வேதங்கள் வேதவியாசர் நாலா பிரிச்சு கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றா. சர்வோயம் வேதராசிகி. இந்த வேதராசிஹி விபக்தः இதுல போய் முடிகிறது. அயம் வேதராசிஹி விபக்தः கதம் விபக்தः ரிக்யஜு சாம அதர்வ வேதேன சதுர்தா விபக்தः கேன விபக்தः பகவதா நாராயண அவதாரேன வியாசேன விபக்தः சரியா? ம் சர்வோயம் கிளியரா இருக்கா வேதராசி. எல்லாருக்கும்? இட் கிளியர்? Yes, ma'am. யா Yes, yes. Yes, yes. ஏன்னா அவளே இன்னைக்கு சொல்ல சொன்னது அதனால ஷிஸ் சேயிங் ம் சர்வோயம் வேதராசிஹி பாரதீயானாம் மத கிரந்ததயா பூஜனீயः பவதி. ம் அயம் சர்வஹ வேதராசிஹி. ம் இந்த வேத கூட்டங்கள் எல்லாமே எல்லா வேதங்களும் ம் பாரதீயானாம் நம்முடைய தேசத்துல இருக்கிற பாரதீயர்களுடைய சொல்லுங்க. மத ம் கிரந்ததயா ஆஹ் மத ஒரே கிரந்த படி. நிமிஷம். பிரேமா மேடம் யாரோ கை தூக்கினா என்ன டவுட்டா? சாரி, நான் பை மிஸ்டேக் ஆயிடுத்து. பேர் நான் கொடுக்கலைங்கிறதுக்கு பண்ணினேன். அப்ப ஓகே ஓகே தட்ஸ் ஓகே ஓகே ஃபைன் சோ படிங்கோ. ஆ, அயம் சர்வக சர் வேதராசிஹி. இந்த வேதராசி வேதம் முழுக்க நாலு வேதங்களும் ம் பாரதியானாம் நம்ம தேசத்துல இருக்கிறவாளுடைய மத கிரந்தத்தையா மத கிரந்தத்தினுடைய வடிவத்துல எப்படி பைபிள் இருக்கோ குரான் இருக்கோ அந்த மாதிரி நம்முடைய மதத்துக்கான புஸ்தகம் அப்படிங்கிறதா பூஜனீய பவதி நம்மால பூஜிக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. அவ எப்படி அவ புஸ்தகத்தை ரொம்ப ஹோலின்னு சொல்றாளோ அந்த மாதிரி நமக்கும் வேதம் தான் ஹோலி ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்றோம். அயம் சர்வ அயமேவ வேதராசி. ராசிஹி மத கிரந்ததயா மதா அதாவது மத கிரந்தஸ்ய பாவः கிரந்ததா
அந்த கிரந்ததயா அந்த கிரந்த ரூபேண வேதராசிஹி பூஜனீயः பவதி. சரியா? அதான் பாரதியானாம் சர்வோயம் வேதராசிஹி மத கிரந்ததயா பூஜனீயோ பவதி. அப்புறம் படிங்க, சொல்லுங்க. அயமேவ வேதராசிः மானவஸ்ய கர்த்தவ்ய அகர்த்தவ்ய தர்ம அதர்ம நிரூபண பரஹ. ம் அயமேவ வேதராசிஹி, ம் இந்த வேதங்களே தான் ம் மானவஸ்ய மனிதர்களுடைய ம் கர்த்தவ்ய அகர்த்தவ்ய ம் பண்ண வேண்டிய இல்ல விலக்க வேண்டிய தர்ம அதர்ம, ஒரு தர்மமானது எது அதர்மமானது எது, விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங், ம் இதனுடைய நிரூபண பரக, ம் இதுதான் நமக்கு விளக்கமாவே இருக்கு. என்ன ம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எது சரி தப்பு அப்படிங்கறத வேதமே தான் நமக்கு எடுத்து சொல்றது ம் அப்படின்னு சொல்றா. ம் ஸ்மிருதி புராண இதிஹாச காவ்யாத்மக வாங்மயஸ்ய சர்வஸ்ய அபி மார்கதர்ஷகः ம் வேதராசிஹி. ம் இந்த ஸ்மிருதி ஸ்கிரிப்சர்ஸ், புராணம், கதைகளா சொல்லப்பட்ட உயர்ந்த விஷயங்கள், இதிஹாசம், ராமாயணம், மகாபாரதம் முதலானது, காவ்யாத்மகம், இதெல்லாம் காவியத்தினுடைய ஃபார்ம்ல எழுதியிருக்கு. வாங்மயம் நம்முடைய லிட்ரேச்சரா இலக்கியமா இருந்துருக்கு. சர்வஸ்ய அபி, எல்லாருடைய இல்ல இந்த எல்லா புஸ்தகங்களுடைய இல்ல எல்லா ஜனங்களுடைய மார்க்க தர்ஷக வழிகாட்டியா இருந்துருக்கு. வேதராசிஹி மார்கதர்ஷக அப்படிங்கிறது இதனுடைய யஹ மார்க்கம் தர்ஷயதி இதி மார்கதர்ஷகः. அதே மாதிரி வேதம்தான் நமக்கு வழிகாட்டுறது. கர்த்தவ்ய அதர்வ அகர்த்தவ்ய தர்ம அதர்ம நிரூபணே பரஹ. சரியா? நிரூபண பரஹ, நிரூபணத்தில் பரஹ, அதிலே அதையே முழு காரியமாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வேதராஜி. அது ஸ்மிருதி புராண இதிஹாச காவியாத்மக வாங்மயஸ்ய சர்வஸ்யாபி. இது அத்தனைக்கும் மார்க்கதர்ஷகமா எது இருக்கு அப்படின்னா, ஸ்மிருதியோ புராணமோ இதிஹாசமோ காவியமோ எதை அடிப்படையா வச்சுண்டு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா வேதத்தை அடிப்படையா வச்சுட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. சோ அது அதனால இந்த அயம் வேதராசிஹி சர்வஸ்யாபி மார்கதர்ஷகா பவதி, எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. அதுக்கப்புறம் மேல ஜி ஜி ஆ ஒரு டவுட்டு. சொல்லுங்க. ஸ்மிருதிங்கிறதே புராண இதிஹாசம் இல்லையா? ஏன் தனியா போட்டிருக்கா புராண இதிஹாசம்னு? ஸ்மிருதி. ஸ்மிருதி மனுஸ்மிருதி எல்லாம் இருக்கேன். மனுஸ்மிருதி இருக்கு ஒண்ணு, கீதைக்கும் உங்களுக்கு ஸ்மிருதின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஓ சரி. ஸ்மரதி ச பகவான் வேத வியாசக ஸ்ரீகிருஷ்ண வாக்கியம், சரி. அதுக்கு ஸ்மிருதினே பேரு. பிகாஸ் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணும்பொழுது 18 அத்தியாயத்தையும் உபதேசம் பண்ணல. 18 அத்தியாயத்தையும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாருன்னா குருக்ஷேத்திரம் வாரே நடந்திருக்காது. சோ அதனால அவர் பண்ண அந்த கிரக்ஸ், அந்த உபதேசத்தை பேசா வச்சுண்டு அத 18 அத்தியாயமாக லோகத்துக்கு கொடுத்தவர் வியாசர். சோ அதனால ஸ்மரதிச்ச பகவதா வச்சனம் கீதாசு யாரு அப்படின்னா வேத வியாசக, அதனாலேயே அதுக்கு ஸ்மிருதின்னு பேரு. சரியா? So, ஆ புராணங்கள் உங்களுக்கு தெரியும், இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதங்கள். காவியங்கள்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற லோகத்துல இருக்கிற அத்தனை காவியங்களும் எல்லாத்துக்கும் வேதம் தான் பிரமாணம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி உலகத்துல எழுதுற காவியங்களை பத்தி பேசலாம் நம்ம. அதாவது அதையும் பத்தி தான், அதுக்கும் வேதம் தான் பிரமாணம். நம்ம ஏதாவது லௌகிக பரமா எழுதுற ஒரு நாடகத்துக்கு வேதம் பிரமாணம் இல்ல. எல்லாமே புராண கதைகள் இதிகாச கதைகளை பேஸ் பண்ணி தானே. சிசுபால வதம்னு ஒரு மகாகாவியம் எடுத்துட்டேன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி ஆஃப் மகாபாரதம். அப்புறம் ரகுவம்சம் எடுத்துட்டேன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி ஆஃப் ராமாயணம். அண்ட் நைஷதம் எடுத்துட்டேன்னா அது மகாபாரதத்துல நளதமயந்தியினுடைய கதை வருது, அதை பேஸ் பண்ணி விவரிச்சு எழுதிய விஷயங்கள். சோ எல்லாமே ஒண்ணு கொட்டு ஒண்ணு கனெக்டட் அந்த மாதிரி. சரியா? மேல படிங்க. பிரத்யக்ஷ அனுமான பிரமாணாபியாம் நிரூபயித்தும் ம் அசக்தஸ்ய மானவ ஸ்ரேயசः ம் நிரூபணபரः கிரந்த விசேஷः. ம் பிரத்யக்ஷ கண்ல பார்த்து தெரிஞ்சுக்க கூடியது, அனுமான ம் கெஸ் பண்ணி ஊகிச்சு தெரிஞ்சுக்க கூடியது, இது ரெண்டும் பிரமாணம். இது ரெண்டையும் நிரூபணமா எடுத்துட்ட எல்லா விஷயங்கள், இதெல்லாம் எவிடன்ஸா இருக்கு. கண்ல தெரிஞ்சது, நாம கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரெண்டும்.
நிரூபயித்தும் அசக்தஸ்ய. இது ரெண்டாலையும் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களை கூட மாணவ ஸ்ரேயசக நிரூபண பரக, ம் மனிதர்களுக்கு உயர்வை கொடுக்கறதுக்கு, நன்மைய கொடுக்கறதுக்கு ஒரு நிரூபணம், ஒரு ப்ரூஃபாக கிரந்த விசேஷக. இந்த வேதங்கள் விசேஷமான கிரந்தங்களா இருக்கு. ம் சிலதெல்லாம் கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சிலதெல்லாம் கெஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷாளுக்கு ஸ்ரேயஸ் வேணும், உயர்வு வேணும்னா வேதம் எல்லாத்தையும் நமக்கு ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்றான். ஸோ அதாவது எவைகள் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமான பிரமாணங்களாலேயும் அறியப்படாமல் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் நிரூபயுத்தும் அசக்கியஸ்ய, இது எல்லாத்தையும் நிரூபணம் பண்ண முடியாத இருக்கிற தருணத்துல இந்த வேதகா நிரூபண மானவஸ்ரேயசக நிரூபண பரகா கிரந்த விசேஷா, இந்த வேதமானது அதை மாணவானாம் ஸ்ரேயசி, அந்த ஸ்ரேயஸ்ல ஈடுபட்டு இருக்கிற அந்த வேதகா நிரூபணபரக, அந்த அந்த மாதிரி ஒரு கிரந்த விசேஷம் உங்களுக்கு எது அப்படின்னா வேதம். சரியா? அப்புறம் வேதத்தை எப்படி கிரந்தம்னு சொல்றாளா? ஆமா, ஒரு கிரந்த விசேஷம். கிரந்தம்னா அது படைக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் இல்ல. ஆஹ் ஒரு அந்த அது அந்த மாதிரி மாணவ ஸ்ரேயஸினுடைய நிரூபணே பரகா, அத நிரூபணம் பண்றதுலயே ம், முத காரியமாக இருக்கின்ற ஒரு கிரந்த விசேஷமாக இந்த வேதத்தை சொல்லப்படுறது. புரியுறதா? உம் அதாவது கண்ணு எதிர்க்க பார்த்துட்டு அயம் கடகா அயம் பட்டகா அப்படின்னு சொல்ற மாதிரியும், ஏதோ ஒரு பர்வதத்துல தூமம் தெரியறது, ஒரு புகை தெரியறது, ஓ அங்க தூமம் இருக்கு, வன்னியினுடைய பிரசக்தி இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ், அதான் அனுமானம், இன்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் பிரம்மஸ்வரூபமோ பகவான் விஷயத்திலயோ நம்ம அறிய முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரத்யக்ஷ அனுமான பிரமாணாபியாம், பிரத்யக்ஷம்ங்கிறது நாட் ஒன்லி கண்ணு எதிர்க்க மாத்திரம் இல்ல, காதுக்கு காதால கேட்கறது, மூக்கால நுகர்றது எல்லாமே பிரத்யக்ஷம் தான். சரியா? பர்செப்ஷன்னா என்ன அப்படின்னா சக்ஷுரேந்திரியத்துக்கு விஷயம் மாத்திரம் ஆறுது மாத்திரம் இல்ல, காதால கேட்கிற விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு டச் பண்ணி ஃபீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே பிரத்யக்ஷம் தான். அனுமானம் அப்படிங்கிறது நம்ம பிரத்யக்ஷமா அதை பார்க்கல, ஆனா ஏதோ ஒண்ணுத்த வச்சுண்டு we are able to infer something. பர்வதத்துல அங்க தூமம் இருக்கு அப்படின்னா வன்னி இருக்கிறதுனுடைய பிரசக்தி ஜாஸ்தி இருக்கலாம். ஏன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வன்னியே நம்ம பார்த்திருக்கோம். எப்படி அப்படின்னா கிச்சன், நம்மாத்து கிச்சன்ல, இந்த மாதிரி அனுமானம் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவா இதெல்லாம். சோ இந்த ரெண்டு பிரமாணங்களினால் நிருபயுத்தும் அசக்கியஸ்ய மானவஸ்ரேயசா, இந்த ரெண்டு பிரமாணங்களினால் நிரூபிக்க முடியாத அந்த மானவ ஸ்ரேயசா நிரூபண பரகா கிரந்த விசேஷா, மனிதர்களினுடைய ஸ்ரேயஸை நிரூபணம் பண்றதுல ரொம்ப ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கிரந்த விசேஷா கஹா அப்படின்னா சக ஏவ வேதா. சரியா? அப்புறம் இப்ப வேதக நாம கிரந்த விசேஷங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கா. ம் பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஹ து உபாயஹ ந புத்யதே ம் ஏனம் விதந்தி வேதேன ம் தஸ்மாத் வேதஸ்ய வேததா ம் அப்படின்னு கொடுத்திருக்கா. ம் பிரத்யக்ஷேன கண்ல தெரிஞ்சதால, ம் அனுமித்யாவா நாம கெஸ் பண்ணி ஊகிச்சு தெரிஞ்சின்றதாலேயோ, ம் யஹ து உபாயஹ ந புத்தியதே எது நமக்கு ரொம்ப கிளியரா புரியலையோ, ம் நம்மால புரிஞ்சுக்க முடியலையோ, ம் ஏனம் அந்த விஷயங்களை இந்த மாதிரி விதந்தி எடுத்து சொல்றது, பிரத்யக்ஷத்திலையும் இல்ல அனுமானத்திலையும் கிளியரா இல்ல அப்படின்னா அதுக்கு அத்தாரிட்டி வேதம் தான். ம் அந்த மாதிரி விதந்தி தெரிவிக்கின்றன. எதனாலேன்னா வேதேன, வேத வேதத்தால இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. தஸ்மாத் தஸ்மாத் காரணாத் அந்த காரணத்தாலேயே வேதஸ்ய வேததா, வேதத்துக்கு வேதம் அப்படிங்கிற பேரு, வேதஸ்ய அண்மை. பாவக வேததா, ம் வேதம்ங்கிற பேரு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படின்னு வித்துங்கிற தாத்துலேருந்து வந்ததுதான் வேதா இல்லையா? ஸோ விதந்திங்கிறதும் வேத்தி வித்தகா விதந்தி. ஸோ ஏனம் விதந்தி பிரத்யக்ஷேன அனுமித்யா வா யஹது உபாயः ந புத்தியதே, எந்த ஒரு உபாயம் எந்த ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது எது ஒரு விஷயமானது பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலையும் அனுமான பிரமாணத்தினாலையும் அறியப்படவில்லையோ அவை அதை வேதேன விதந்தி, அதை வேதத்தினால அறிகிறார்கள்.
தஸ்மாத் வேதஸ்ய வேததா. அதனாலதான் வேதத்துக்கு வந்து வேதம்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, எது ஒண்ணுத்தினால எல்லாம் அறியப்படுகிறதோ, எந்த ஒரு பிரத்யக்ஷம் அனுமானத்தினால அறியப்படாத விஷயங்கள், அதான் கண்ணுக்கு புலப்படாத, காதுக்கு கேட்காத, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், அனுமானம் பண்ண முடியாத விஷயங்களை கூட எது நம்மள அறிய வைக்கிறதோ அதனாலதான் அதுக்கு வேததா. சரியா, வேதம்னு பேரு. அப்புறம் இது வசனேன. इति वचनेन पूर्वोक्त एव अर्थः பிரக்யாபியதே. ம் இதி வச்சனேன இந்த வாக்கியத்தால வேதத்துக்கு இதனாலதான் வேதம்னு பேரு, எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுங்கிறதால. ம் பூர்வோக்த ஏவ அர்த்தக முதல்ல சொன்ன அர்த்தம் பொருள். அதாவது வேதோ நாம பிரக்யாபியதே பிரத்யக்ஷ அனுமான பிரமாணாபியாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அயம் அயம் பிரக்யா ஸ்லோகா பிரக்யாபியதே. சரியா, இந்த வச்சனம். நமக்கு விளக்கி சொல்றது. ம் அப்புறம் यद्यपि बाइबल कुरान प्रभृतयः मतग्रन्थाः मानव श्रेयः श्रेयनिरूपकाः इत्यत्र नास्ति விப்ரதி. विप्रतिपत्तिः, ம் तथापि अपौरुषेयत्वं वेदानां विशिष्टं लक्षणं. ம் यद्यपि even though பைபிள் குரான் பிரபுத்தயः மத கிரந்தாக, ம் பைபிள் குரான் முதலான மத கிரந்தங்கள், வேற மதத்துல இருக்கிற நூல்கள், ம் மானவ ஸ்ரேய நிரூபகாக, ம் மாணவர் இத்தியத்திர மாணவர்களுடைய மனுஷர்களுடைய ஸ்ரேயஸ உயர்வ நிரூபகாக நன்னா டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது, அதுவும் மனுஷால வந்து மேல கொண்டு வருது இத்தியத்திர அப்படிங்கறதுல ம் நாஸ்தி விப்ரதிபத்திகி, ம் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒன்னும் கிடையாது. விரோதா. எல்லா புஸ்தகமுமே நல்ல வழியை தான் சொல்றது. ம் ததாபி இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஸ்டில் அபௌருஷேயத்துவம் புருஷேன நாகிருத்தம் இத்தி, யாம் எந்த மனுஷராலையும் எழுதப்படல அப்படிங்கிறது வேதானாம் விசிஷ்டம் லட்சணம், வேதத்துக்கு மாத்திரம் தனியா உயர்வா இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு லட்சணம். ம் பைபிள் குரான்லாம் யாரு எழுதினா அப்படிங்கறத சொல்லிடலாம். ம் ஆனா வேதத்தை யாரு எழுதினா அப்படின்னு கேட்டா யாராலையும் சொல்ல முடியாது. அதுவும் ஒஸ்தியான புக்கு அப்படிங்கறதுல நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்ல. ஆனா அதெல்லாம் வந்து யார் எழுதினான்னு ஒரு ஆத்தர் உண்டு. சோ அந்த ஆத்தருடைய லிமிடேஷன் அந்த புஸ்தகத்தினுடைய லிமிடேஷனாவும் இருக்கும். வேற வேதம்ங்கிறது அபௌருஷேயம் அப்படிங்கறதால இதுல ஒரு தப்புங்கிறதோ குறைங்கிறதோ விட்டு போயிடுத்துங்கிறதோ ஒன்னும் இருக்காது. சோ இது பெர்ஃபெக்ட் புக் அப்படின்னு சொல்றேன். எத்யபி அப்படின்னு வந்ததுன்னா ததாபின்னு வரணும். சரியா, அது ஒண்ணு. ஆஹ் மாணவஸ்ரேயோ நிரூபித்த அப்புறம் நாஸ்தி விப்ரதிபத்திங்கிறது உங்களுக்கு விரோதகான்னு அர்த்தம். ஸோ விங்கிறது உபசர்க்கம், பிரதிங்கிறதும் உபசர்க்கம். உங்களுக்கு வந்து பத்துங்கிறது அங்க தாத்து தின் பிரத்யம் விப்ரதிபத்தி. அப்பௌருஷேயத்துவம், ந பௌருஷேயத்துவம் அப்பௌருஷேயத்துவம். பௌருஷேயம் அப்படிங்கிறது மனிதர்களால் செய்யப்படுறது, புருஷேன கிருதம் பௌருஷம். அப்பௌருஷேயம்ங்கிறது ந புருஷேன கிருதம், அதனால அதனுடைய அப்பௌருஷேயஸ்ய பாவக அப்பௌருஷேயத்துவம். வேதானாம் விசிஷ்டம் லட்சணம், விசிஷ்டம் அப்படிங்கிறது யுனிக்குங்கிற அர்த்தம். ஸோ அதனால இதனுடைய என்ன அப்படின்னா, பைபிளும் குரானும் மத கிரந்தங்கள் தான், வேதமும் மத கிரந்தங்கள் தான். ஹவு இன் வாட் வே இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் டூ புக்ஸ் அப்படின்னா, இது வந்து வேதத்துக்கு ஒரு அபௌருஷேத்துவம்ங்கிற ஒரு யூனிக் லட்சணம்ங்கிறது இருக்கு. லட்சணம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயத்தை பிரிச்சு காமிக்கிறது லட்சணம்னு அர்த்தம். இப்போ உபமா அலங்காரத்துக்கு உபமா எத்திர சாதிருஷ்ய லக்ஷ்மிஹி அப்படிங்கிற ஒரு சாதிருஷ்யம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை லட்சணமா போட்டோம் அப்படின்னா, அது வந்து வேற ஒரு அலங்காரத்திலேருந்து அந்த உபமா அலங்காரத்தை நமக்கு பிரிச்சு காமிக்கிறது. அதுக்குதான் அதுக்கு லட்சணம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ரூல்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க விசிஷ்டம் லட்சணம் அப்படின்னா இன் வாட் வே இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பைபிள் அண்ட் குரான் அப்படின்னா, அதுவும் மத கிரந்தங்கள் இதுவும் மத கிரந்தங்கள், ரெண்டுமே வந்து மனுஷாளுடைய ஸ்ரேயோ நிரூபகாக, ஸ்ரேயஸ வந்து நிரூபண பண்றதுக்கு தான் எல்லா மத கிரந்தங்களும் வந்தது. பட் அதுல வந்து தெர் இஸ் நோ இது அஹ், என்ன சொல்றது, அதுல டிஸ்பியூட்டே கிடையாது. விப்ரதிபத்தி அப்படிங்கிறது விரோதம்னு அர்த்தம். இங்க தெர் இஸ் நோ டிஸ்பியூட் இன் தட் ஆர்குமெண்ட். இருந்த பொழுதிலும் ததாபி அபௌருஷேயத்துவம் வேதானாம் ஏன் அப்படின்னா விசிஷ்டம் லட்சணம், இட்ஸ் யூனிக் லட்சணம் ஃபார் தட். சரியா, அப்புறம் यस्य निश्वासितं वेदाः விசிஷ்டம் வேதாக. यः वेदस्य अखिलं जगत् निर्ममे तम् अहं वन्दे
பரமானந்த மாதவம். ம் ஆம், தம் பரமானந்த மாதவம் அகம் வந்தே. அப்பேற்பட்ட பரமானந்தத்தினுடைய ஸ்வரூபமாயிருக்கிற மாதவன விஷ்ணுவ ம் அகம் வந்தே நான் நமஸ்காரம் பண்றேன். ஏன் அப்படின்னா, யஸ்ய யாருடைய நிஸ்வசிதம் வெளிமூச்சா அவருடைய மூச்சு காத்தா வேதாகா வேதங்கள் இருக்கோ யஹ யாரு வேதேபியக அகிலம் ஜகத் நிர்மமே வேதத்தை பேஸா வச்சுண்டு எல்லா ஜகத்தையும் நிர்மாணம் பண்ணினாரோ ம் அப்பேற்பட்ட விஷ்ணுவ நான் நமஸ்காரம் பண்றேன். வேதமெல்லாம் விஷ்ணுவுடைய மூச்சு காத்தா இருக்கு. அப்புறம் வேதத்தை பேஸா வச்சுட்டு தான் அவருடைய பிள்ளையான பிரம்மா வந்து இந்த ஜகத்தையே சிருஷ்டி பண்ணினார். அப்படிங்கறதால அப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஆனந்தத்தினுடைய ஸ்வரூபமா இருக்கார், அதனால அவரை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். நிர்மமே அப்படிங்கிறது நிர்ங்கிறது உபசர்க்கம். மா நிர்மாணி. So, மமேங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. சரியா? சிருஷ்டி செஞ்சார், கிரியேட்டட் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் इति वचनेन परमपुरुषस्य भगवतः नारायणस्य निश्वासरूपत्वं वेदानाम् அவகம்யதே. ம் இதி வச்சனேன இந்த வாக்கியத்தால விஷ்ணுவுடைய மூச்சு காத்து தான் வேதம், அத பேசா வச்சுட்டுதான் இந்த பூலோகமே சிருஷ்டி ஆயிருக்கு அப்படிங்கிற வாக்கியத்தால பரமபுருஷஸ்ய பரமபுருஷனான பகவதः நாராயணஸ்ய பகவான் நாராயணனுடைய நிஸ்வாச ரூபத்துவம் மூச்சு காத்து வெளியே வர மூச்சுடைய வடிவத்துல வேதானாம் அவகம்யத்தே வேதங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ம். இந்த ஒரு ஸ்லோகத்தினால நாராயணனுடைய மூச்சு காத்து தான் உங்களுக்கு வேதம் அப்படின்னு அறியப்படுகிறது. சரியா? அவகம்யதே. கம்யதே. அஸ்மாபிஹி அவகம்யதே பாசிவ்ல இருக்கு. சரியா? நிஸ்வாச ரூபத்துவம் அவகம்யதே. மேல பகவத் நிஸ்வாச ரூபத்தையா ஏவ வேதானாம் அபௌருஷேயத்துவம் சித்தியதி. பகவத் பகவானுடைய நிஸ்வாச ரூபத்தையா ஏவ வெளிமூச்சுடைய வடிவத்தாலேயே வேதானாம் அபௌருஷேயத்துவம் சித்தியதி. வேதத்துக்கு மனுஷா எழுதல அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்கிறது. ம் சரியா இருக்கா? எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஸ்ரீபிரியா? இல்ல ஜி. ஓகே. இல்ல. ஓகே. கிளியரா இருக்கா? ஓகே. ம் புருஷ யத்னேன வினா अपि स्वभावात् एव उच्छ्वास निश्वासयोः பிரவர்த்தமானம். ஒரு நிமிஷம். பிரவர்த்தமானத்வாத் புருஷ கர்த்திருக்கத்துவம் நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய ந கதமபி அஸ்தி இதி பஹுதா ராத்தாந்திதம் தத் தத் சாஸ்திரகாரைஹி ம் ராத்தாந்திதம் கடைசியில வரணும். தத் தத் சாஸ்திரகாரைஹி ராத்தாந்திதம். ம் புருஷ யத்னேன வினா அபி மனுஷனுடைய முயற்சி அப்படிங்கிறது இல்லாமையே ம் ஸ்வபாவாத் ஏவ இயற்கையாவே உச்வாச நிஸ்வாசையோகோ உள்ள வாங்குற காத்து வெளிவிடுற காத்து உள்மூச்சு வெளிமூச்சு இதுல இருந்து பிரவர்த்தமானத்வாத் உண்டானதால ஏற்பட்டதால புருஷ கர்த்திருக்கத்துவம் மனுஷனால உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய வெறும் வெளிமூச்சு வடிவமா இருக்கிற காரணத்தாலேயே வேதத்துக்கு ந கதமபி அஸ்தி இதி இல்லவே இல்ல அப்படிங்கிறது பகுதா நிறைய விதமா தத் தத் சாஸ்திரகாரேகி ஒரு சாஸ்திரம் தனித்தனியா அவளுடைய ஃபெய்த் எதுவோ நிரூபணம் எதுவோ அதனால ராத்தாந்திதம் ஒரு சித்தாந்தமா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ராத்தாந்திதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது. ராத்தகா அப்படின்னாலே சித்தகான்னு அர்த்தம். அந்தம் அப்படின்னா எண்டு அப்படின்னா நான் முடிக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிர்ணயத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். We have been பேசிட்டே இருக்கோம்,
ஒரு டிபேட் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கடைசியில the debate has come to an culmination அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்த போது என்ன அர்த்தம் அப்படின்னா we have come to a conclusion அர்த்தம், ஒரு நிர்ணயத்துக்கு வந்தாச்சு. ஸோ அதனால அந்தகானா நிர்ணயகான்னு அர்த்தம். ஸோ அதனால அந்தகா நிர்ணயகா யஸ்மாத், அதனால இதுக்கு வந்து ராத்தாந்தம்னு சித்தாந்தம்னு அர்த்தம். சரியா? சாஸ்திரகாரைஹி ராத்தாந்திதம், இந்த மாதிரி சித்தாந்தமாக ஆக்கப்பட்டது. சரியா இருக்கா? ஜி ராத்தாங்கிறது கித பிரத்யயாவா ஆமா இதோடான? ஆமா ஆமா, ரத்தா சித்தா. ஆமா, ஓகே. அந்தஹா நிர்ணயா. சரியா? அந்திதம் அப்படிங்கறதும் உங்களுக்கு திருப்பியும் அது யுத்தத்துல தான் இருக்கு, யுத்த பிரத்யத்துல தான் இருக்கு. சரியா? ராத்தாந்திதம் கூறப்பட்டது, சித்திக்கப்பட்டது, சித்திக்க செய்யப்பட்டது. சோ அதான். சோ இது நமக்கு மூச்சு காத்து விடுறதே வந்து இட்ஸ் எஃபர்ட்லெஸ். புருஷ பிரயத்தனேன வினாபி ஸ்வபாவாதேவ உச்சுவாசம் அப்படிங்கிறது இழுத்துக்கிறது, நிஸ்வாசம்ங்கிறது எக்ஸேல் பண்றது. அது இருக்கிறதுனால புருஷ கர்த்திருக்கத்துவம் அந்த நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய ந கதமப்பி. சோ வந்து பிரவர்த்தமானத்துவாத்து ஒரு கமாவை போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் புருஷ கர்த்திருக்கத்துவம் நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய ந கதமப்பி அஸ்தி. சோ அதனாலயே என்ன அப்படின்னா, சாதாரணமா விடுற மூச்சுக்கே there is no effort from the ஹியூமன் எஃபர்ட்டுங்கிறது இல்லை. நம்மள அறியாமையே நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் மூச்சு விட போறேன் அப்படின்னு நினைச்சு நான் மூச்சு விடுறேன் இல்ல, என்ன அறியாமையே மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி புருஷ எத்தனம் பண்ணாமையே சுவாவாதேவ இந்த இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங்கிறது நமக்கு நடக்கிறதுனாலையும், புருஷ கர்த்திருவம்ங்கிறது கர்த்திருக்கத்துவம்ங்கிறது நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய. சோ நிஸ்வாச ரூபஸ்யங்கிறது கம்ஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஒரு வேதஸ்ய. இந்த இந்த வெளி மூச்சு வெளிவிடுற மூச்சு ரூபமாக இருக்கின்ற வேதத்துக்கு புருஷ கர்த்திருக்கத்துவம்ங்கிறது ந கதமப்பி அஸ்தி. அப்படி புரிஞ்சுக்கோங்க. நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய இந்த புருஷ கர்த்திருக்கத்துவத்தை இங்க போட்டுக்கோங்க. புருஷ கர்த்திருக்கத்துவம் ந கதமப்பி அஸ்தி, எப்பொழுதும் எவ்வாறும் எந்த பொழுதிலும் இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத பகுதா பலவிதமாக தத்தத் சாஸ்திரகாரைஹி ராத்தாந்திதம், அந்தந்த சாஸ்திரக்காரர்களினால் சித்தாந்தம் அது பலவிதமான சாஸ்திரக்காரா வந்து வேதத்தை வந்து இந்த சொன்னேன்னு ஆர்த்தடாக்ஸ் ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்னு இருக்கு. ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூலுங்கிறவா ஆஸ்திகா, ஹெட்ரோடாக்ஸுங்கிறவா நாஸ்திகா. நாஸ்திகானா ஈஸ்வரோ அஸ்திவா நவாங்கிறதுல சிந்தனை இல்ல, வேதத்தை வந்து பிரமாணமா ஒத்துக்கிறவா ஒரு செட்டு, அவாதான் உங்களுக்கு ஆஸ்திகா. வேதம் பிரமாணம் இல்ல அப்படின்னு இருக்கிறவா பௌத்தா ஜெயினா இவாளாம், சார்வாக்கா இவாளாம். வேதத்தை வந்து பிரமாணம் ஒத்துன்னு இருக்கிறவா தான் உங்களுக்கு பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா. அந்த உத்தர மீமாம்சால உங்களுக்கு வந்து அத்வைத்தம் துவைத்தம் எல்லாம் வரும். அப்புறம் சாங்கியம் யோகம், உங்களுக்கு வந்து நியாயம் வைசேஷிகம், இந்த எல்லா சாஸ்திரங்களும் வேதத்தை பிரமாணமா வச்சுட்டு தான் ஆரம்பிச்சா. அதனாலதான் அவளுடைய ஒரு போக்கானது எல்லாரும் தே ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் த லிபரேஷன். மோக்ஷம்ங்கிறத எப்படி ஒரு மனிதனுக்கு மோக்ஷங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுதான் எல்லா சித்தாந்தாக சர்வே சித்தாந்தாக ஆரம்பியந்தே. எல்லா சித்தாந்தங்களும் அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. பட் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவ டிவேட் ஆயிடா. யோக சாஸ்திரம்ங்கிறது இட் ஹஸ் பிகம் டூல் ஃபார் அத்வைத்தமா போயிடுது. அதே மாதிரி நியாய சாஸ்திரமும் அவ வந்து அவளுடைய அந்த மோட்சத்தை குறிச்சு ஆரம்பிச்ச சாஸ்திரமா இல்லாம கடைசியில ஒரு வாக்ஜாலமா போயிடுது. சோ அந்த அவளுடைய அந்த தர்க்கபரமாக இருக்கின்ற வார்த்தைகளை வச்சுட்டுதான் முக்கால்வாசி அத்வைத டெக்ஸ்ட் இன்னைக்கு. சரியா? சோ அதான் தத்த சாஸ்திரகாரைஹி ராந்தாந்திதம். மேல படிங்க. வரட்டு வேதாந்தம்னு சொல்றாருல அது தர்க்கத்தை. அப்படிலாம் எந்த சாஸ்திரத்தையும் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா இல்ல மேடம். வரட்டு வேதாந்தம்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய கபிலர் முனியும் அவளும் ஆரம்பிச்ச ஒரு சித்தாந்தத்தை வரட்டு வேதாந்தம் சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் பெரிய ஆள் இல்ல. அப்படிலாம் இல்ல. அது அதனுடைய அதாவது எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், ப்ரெசிஷன் இன் தாட் அண்ட் உங்களுக்கு வந்து எழுதுறதுல வந்து வள வள வளன்னு எழுதாம சுருக்கமா எழுதுறது, இருக்கிற விஷயத்த கச்சிதமா சொல்றது யாருன்னா அது நியாயம் படிச்சவாளுக்கு தான் வரும். புரியுறதா? நியாயமும் வியாக்கரணமும் எப்படி அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் தொடல அப்படின்னா மறந்து போயிடும். சாகித்யம் நீங்க என்னைக்கா இருந்தாலும் கொஞ்சம் புரட்டினேன்னா ரிவைஸ் பண்ணா படிச்சு விடலாம். நியாயம்ங்கிறது இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் இது டெக்ஸ்ட். சயின்ஸ் மேத்ஸ் மாதிரி ஆயிடுறது அது வந்து தொடல. லிட்ரேச்சருங்கிறத விட. தொடல அப்படின்னா அந்த பிரக்கிரியவே மறந்து போயிடும். வியாக்கரணத்தையான கொஞ்சம் பிடிச்சுக்கலாம், நியாயத்தினுடைய பிரக்கிரியவே நமக்கு வந்து மறந்துடும். எதடா விவச்சேதகம் அவச்சேதகம் அவச்சின்னம்னு எதை சொல்றானே நமக்கு தெரியாது. அதான் மேல. न खलु लोके यस्य कस्यापि मतग्रन्थस्य ईदृशी अपौरुषेयता प्रतिपादयितुं शक्यते.
ம் லோகே இந்த பூலோகத்துல எஸ்ய கஸ்யாபி மத கிரந்தஸ்ய ம் எந்த மதத்தினுடைய கிரந்தத்துக்கும் ஈத்ருஷி இந்த மாதிரியான அப்பௌருஷேயதா மனுஷரால எழுதப்படல அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டிய பிரதிபாதயித்தும் எடுத்து சொல்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ந சக்கியத்தே கலு முடியவே முடியாது இல்லையா. ஆமா இந்த வேற எந்த மதத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்திருந்தாலும் அது வந்து இம்மார்டல் மனுஷாலால எழுதப்படலைங்கிறத வி cannot டிஸ்கிரைப் ஆமா. அப்படிங்கிற. யாரோ ஒருத்தர் படைச்சிருக்கா அப்படிங்கிறது நிச்சயம். இதுக்கு வந்து வேதத்தை வந்து இஸ் த ஆத்தர் ஆஃப் த வேதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி புஸ்தக ரூபத்துல போட்டவா வேணா நம்ம சொல்லிக்கலாமே தவிர, பிரிண்ட் போட்டவாளை சொல்லலாமே தவிர, யார் எழுதினா அப்படிங்கிற வந்து புருஷனுடைய சம்பந்தம்ங்கிறது அங்க இல்ல. சோ அதனாலேயே அதுக்கு அபௌருஷேயம், அபௌருஷேயதா. சோ ஈதிருஷி அபௌருஷேயதா, அந்த ஈதிருஷிங்கிறது இதுக்கு அட்ஜெக்டிவா போயிட்டு இருக்கு. சரியா? அப்புறம் अतः वेदवाङ्मयस्य मतग्रन्थेषु विशिष्टं स्थानं वरीवर्ति इति प्रतिपादयितुं எதுக்கு शक्यते. எதுக்கு வரிவர்த்தின்னு படிக்கிறேன்? வர்வர்த்தி தான் இருக்கு. வரிவர்த்தி வர்வர்த்தி அது இன்னொரு ரூபம், சேம் அர்த்தம் தான். ஆ, இதுவும் லட்டு வர்வர்த்தி தான். சரியா? அது முதல்ல வரிவர்த்தி இருந்ததால தப்பா இருக்குன்னு நினைச்சு நான் அதை அடிச்சு வேற எழுதிட்டேன். ம் 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 சரி. அத்தக இந்த காரணத்தாலதான் வேதவாங்மயஸ்ய வேதம் நிறைஞ்சதான இந்த புஸ்தகத்துக்கெல்லாம் இந்த கிரந்தங்களுக்கெல்லாம் ம் மத கிரந்தேஷு இதெல்லாம் வந்து ஒரு சனாதன மதத்தினுடைய மூல நூலாவும் இருந்துட்டு இருக்கு. ம் இதுக்கெல்லாம் விசிஷ்டம் ஸ்தானம் ஒரு உயர்வான ஸ்தானம் இடம் அப்படிங்கிறது வர்வர்த்தி இதி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பிரதிபாதயித்தும் சக்கியத்தே நம்மால ப்ரூவ் பண்ண முடியும், நிரூபிக்க முடியும், எடுத்துக்காட்ட முடியும். ம் 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 ஓகே. ம் மேல மேம் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. வர்த்தத்தி தீன்னு போட்டிருக்கு ம் புக்ல. புக்ல புரியல. வர்த்ததி தீன்னு போட்டிருக்கு. வர்த்ததி இல்ல, வர்வர்த்தி இது. எனக்கும் ஓகே. அப்படிதான் இருக்கு. வர்த்த நான் இப்ப மாத்திண்டேன். அது மாதிரி இல்ல, எங்கேயுமே நிஸ்வாசனே இல்ல, விஸ்வாசன் ஆமா, அது போட்டிருக்கு. டெக்ஸ்ட்ல மாத்தி நிறைய முழுக்க மிஸ்டேக்யா, மாத்தி. நிறைய ம் மிஸ்டேக் இருக்கு டெக்ஸ்ட்ல. அதெல்லாம் ம் என்கிட்ட ஒரிஜினல் டெக்ஸ்ட் பிரிண்ட் இல்லைன்னா. மேடம் அனுப்பிச்ச பிரிண்ட் பாருங்க, அதுல எல்லாம் நிஸ்வாசா தான் இருக்கு. இது விஸ்வாசம் கிடையாது ஆரம்பிக்கிறத நீங்க அகிலா. போட்டுக்கோங்க. ஒரிஜினல் புக்ல வந்து விஸ்வாசன் இருந்திருக்கும். பட் இதுதான் ஆமா இந்த ஆமா, பிடிஎஃப் இஸ் தி மாத்திண்டே வரேன் கரெக்டட் நான். அதான் வெர்ஷன். ஆமா ஆமா. மாத்திண்டே அஹ் வரேன் இதை ஆமா, பார்த்து. ஏன்னா புக்கு பிரிண்ட் எக்கச்சக்க தப்பு. சோ அதனால இத பார்த்து மாத்திண்டே வாங்கும். சோ வர்வர்த்தி தான். சரியா தீபா? ஆ? ஓகே ஓகே மேம். அப்புறம் ஜி, இந்த இந்த வருவர்த்திங்கிறது என்ன ரூபம்? அது யங் லுங் நான் சொன்னீங்க ஐயாங்களுங்க. அதுக்கு. ஆமா ஆமா ம் ஆமா. ஓகே. விருத்துங்கிறது விருத்து வர்த்தத்தை இருக்கணும். ம் அதனுடைய இந்த யங்குலுங்கு போட்டு உங்களுக்கு ரூபம் வருது. இந்த வரிவர்த்தியும் ஒரு ரூபம் இருக்கு, வர்வர்த்தியும் ஒரு ரூபம் இருக்கு. சரியா? வருவர்த்தி. போத் மீன்ஸ் ம் சேம், எக்ஸிஸ்ட்ங்கிற அர்த்தம். சரியா? அப்புறம் புருஷ கர்த்திருக்கே ஹி கிரந்தே பிரம பிரமதானாம் பிரமாதானம். பிரமாதானாம் ம் அவசியம் பாவக துர்நிவாரக. பிரமதகனா ஸ்திரீன்னு ஆயிடும். பிரமதா. ஆ, பிரமாதா பிரமா அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். பிரமாதானம். தமிழ்ல பிரமாதமா இருக்குன்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா தப்புன்னு அர்த்தம். சரியா? பிரமா எனக்கு ஆ, பிரமாதீனாம்னு போட்டிருக்கு புக்ல. இல்ல பிரமாதானம் மாத்திக்கோங்க. தானாம். ஆமா. ஆ, படிங்க, சொல்லுங்க. புருஷ கர்த்திருக்கே ஹி கிரந்தே. ம் இன்ஃபேக்ட் இண்டீட் புருஷாளால மனுஷாளால எழுதப்பட்ட புஸ்தகங்கள்ல ம் பிரம பிரமாதானாம் ம் பிரமா கன்ஃபியூஷன், ஒரு மயக்கம், ஒரு இன்டெஃபினிட்னஸ், ம் பிரமாதம் மிஸ்டேக், தோஷம், ஏதோ ஒரு குற்றம், இது எல்லாமே அவசியம் பாவக நிச்சயமா இருக்கும், ஷியோர் டு எக்ஸிஸ்ட். ம் துர்நிவாரக இட் cannot be avoided, அதை ஆமா தடுக்கவே முடியாது. So mistakes cannot be avoided in man-made books or works. ஆமா There is bound to be an indefiniteness. ஆமா. சோ புருஷ கர்த்திருக்கேங்கிறது இந்த கிரந்தேக்கு அட்ஜெக்டிவா போறது. புருஷ கர்த்திருக்கே கிரந்தே பிரம பிரமாதானா பிரமశ్చ பிரமாதశ్చ தயோஹோ தேஷாம் பிரம பிரமாதானாம் அவைகளினுடைய அவசியம் பாவக அப்படின்னு சொல்லும்பொழுது அவசியம் பவதி இது அவசியம் பாவக. துர்நிவாரக அப்படிங்கிறது
துர் அப்படிங்கிறது உங்களுக்கு உபசர்க்கம். அதே மாதிரி நீ விரு இருக்கணும். விருத்து வர்த்தத்தைய சொல்றோமே அந்த விரு, அது வாரக கைங்கிற பிரத்யம் போட்டு வாரம்னு ஆயிருக்கு. சோ துர் நிவாரக. புரியுறதா? ஆஹ் அதான் மேல. अपौरुषेयस्य तु वेदस्य तादृशः कलङ्कः लेशा लेशतः अपि न आपादयितुं शक्यते. ம் अपौरुषेयस्य तु இண்டீட் மனுஷனால எழுதப்படாததான வேதஸ்ய வேதத்தினுடைய விஷயத்துல தாத்ருஷக கலங்கக அந்த மாதிரியான ஒரு கொரை கலங்கம் குற்றம் அப்படிங்கிறது லேஷதக அப்பி ஒரு சின்ன பார்ட் கூட சிறிதளவு கூட நான் ஆபாதயித்தும் சக்கியத்தே நம்மால எடுத்து சொல்லவே முடியாது. வேதத்துல இது தப்பு இருக்கு அப்படின்னு எதையுமே நம்மால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆமா. ம் ம் அப்புறம் பிரம்மணः अपि जगतः जगत् निर्माणे वेदः एव सर्वोत्तमं साधनम् आसीत् इति पूर्वोक्त पद्येन विजायते விஜ்ஞாயத்தை. विज्ञायते. ம் பிரம்மணः अपि பிரம்மதேவனால கூட ஜகத் நிர்மாணே இந்த பூலோகத்தை சிருஷ்டி பண்ணும்போது வேதக ஏவ வேதமேதான் சர்வோத்தமம் எல்லாத்த விட உத்தமமான உயர்ந்ததான ஒரு பேஸ் சாதனம் ஆசீதிதி ஒரு உபகரணமா இருந்தது அப்படிங்கிறது பூர்வோக்த பத்தியேன முதல்ல சொன்ன ஒரு ஸ்லோகத்தால விஞ்ஞாயத்தை நமக்கு தெரிய வருது. விசேஷேன நியாயத்தை. ஸோ இந்த ஜகத் நிர்மாணம் அப்படிங்கிறது ஜகதா நிர்மாணம் ஜகத் நிர்மாணம் அப்படிங்கிறது முதல்ல விக்கிர வாக்கியம் சமஸ்த பதமா இருக்கு. அப்புறம் அந்த ஜகத்து பிளஸ் நிர்மாணம்ங்கிற இடத்துல உங்களுக்கு சந்தி சேர்ந்திருக்கு. ஜெகன் நிர்மாணம்னு ஆயிருக்கு தகாரம். சரியா? அப்புறம் மேல படிங்க. அனேனச்ச சரி ம் படிக்கட்டுமா? படிங்க படிங்க. ம் अनेन च वेदेन मानव जीवित उपयोगिनः प्रतिपाद्यन्ते. उपयोगिनः बहवः அமூல்ய अमूल्य विषयाः प्रतिपाद्यन्ते. ம் अनेन च वेदेन இந்த வேதத்தாலேயே மானவ ஜீவித உபயோகினக மனுஷ வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடிய பகவக அமூல்ய விஷயாக நிறைய விலை மதிப்பில்லாத அபூர்வமான விஷயங்கள் பிரதிபாத்தியந்தே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. ம் ம் அப்புறம் யதா லைக் சத்தியம் வத தர்மம் சர எப்பவும் உண்மையே பேசு தர்மத்தினுடைய வழியையே எப்பவுமே ஃபாலோ பண்ணு. ம் சுவாத்தியாய சுவாத்தியாய சுவாத்தியாயாத் மா பிரமதா. சுவாத்தியாயாத் மா பிரமதः ம் தன்னுடைய நல்ல வழி எது நாம சுயமா கத்துண்டோமோ அந்த வழியிலிருந்து விலகவே கூடாது. ந பரதா. பரதாரான் கச்சேத் அடுத்தவாளுடைய ஒய்ஃபண்ட ஒரு நாளும் போகக்கூடாது. பிறன்மனை விழையாமை அப்படிங்கிறது. ந அன்ருத்தம் வதேத் எப்பவும் பொய் சொல்லக்கூடாது. இத்தியாதய இந்த மாதிரியான விஷயங்கள் அமூல்ய விஷயாக விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இந்த வேதத்தினாலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நம்முடைய லைஃப்ல. பரேஷாம் தாராஹா. தாராஹாங்கிறது நித்திய புல்லிங்கம் நித்திய பகுவச்சனம் ஒய்ஃப்னு அர்த்தம். சரியா? தாரானு அப்படிங்கிறது உங்களுக்கு துத்தியா விபக்தி பகுவச்சனம். பரதாரான கச்சேது இன்னொருத்தரனுடைய தாரா ஸ்திரீகளை குறித்து செல்லாதீர்கள். அதுக்கப்புறம் ம் ஜெய் ஒரு நிமிஷம். இந்த ஆ சுவாத்தியாயாத்னா பிரமதகங்கிறது நம்ம படிச்சதுல இருந்து அதாவது தினமும் நழுவப்படாது. படிச்சத சுவாத்தியாயம் பண்ணிட்டு ந இருக்கணும் ஆமா நழுவாம. ஆமா நழுவாம இருக்கணும். அது நித்தியம் அபியாசங்கிறது பண்ணிட்டே இருக்கணும். ம் சுவாத்தியாயாத் மா பிரமதா. சரியா? நழுவாமல் இருப்பது. यद्यपि इमे धर्माः केचन इतर मत ग्रन्थैः अपि बोध्यन्ते किन्तु बहुविधया बहुविध யாக அனுஷ்டான ரூபः. बहुविध याग अनुष्ठान रूपः धर्मः वेदवाङ्मये एव विपुलतया अभिवन्दिन அபிவர்ணிதः. वर्णितः ம் अभिवर्णितः. ம் ம் यद्यपि ம் ஈவந்தோ இமே ம் தர்மாக இந்த பொய் சொல்லாதே நிஜம் பேசு
தர்மத்தையே பண்ணு, அப்புறம் படிக்கிறத நிறுத்தாதே, அடுத்தவாளுடைய ஒய்ஃப் மேல ஆசைப்படாதே, அந்த மாதிரியான தர்மங்கள் எல்லாம் கேச்சன, இதுல நிறையவோ ஒன்னு ரெண்டோ இதர மத கிரந்தே கிரந்தைஹி அப்பி பாக்கி மதத்தினுடைய கிரந்தங்களால கூட போத்தியந்தே உபதேசிக்கப்படுகின்றனவோ. ம் பாக்கி மதத்தினுடைய கிரந்தத்துல இதுல எல்லாமும் இருக்கலாம், ஒரு சில விஷயங்களும் இருக்கலாம். ம் கிந்து ஆனா பகுவித யாகானுசா யாக அனுஷ்டான ரூபக ம் நிறைய விதமான யாகங்களுடைய அனுஷ்டானம், பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கறதான தர்மக, ஒரு ரைட்டியஸ்னஸ், ஒரு கரெக்ட் பாத் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வேதவாங்மயே ஏவ நம்முடைய வேதங்கள் அந்த கிரந்தங்கள்ல மட்டும்தான், வேதம் அப்படிங்கிற இலக்கியத்துல மட்டும்தான் விபுலத்தையா ஸ்பஷ்டத்தையா ரொம்ப கிளியரா அபிவர்ணிதக ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே ம் யாகஷ்ட ஜோதிஷ்டம் ஜோதிஷம் ஆதயக. அபிவர்ணிதா வந்து தர்மஹக்கு போறது சரியா. ஆ, ஆ, धर्मः अभिवर्णितः धर्मः का adjective बहुविध याग अनुष्ठान रूपः धर्मः अभिवर्णितः कुत्र अभिवर्णितः वेदवाङ्मये अभिवर्णितः कथम् अभिवर्णितः विपुलतया अभिवर्णितः சரியா. यद्यपि इमे धर्माः இந்த தர்மங்கள் கேச்சன இதரமதரகந்தைரபி போத்தியந்தே किन्तु இது சரியா. அப்புறம் யாகாஹ ச ஜோதிஷ்டம் ஆதயः ஜோதிஷ் பகவः. ஜோதிஷ்டோமாதயா ஓ, ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் யாகம். சரி. ஜோதிஷ் ஆமா சொர்க்ககாமோ எஜேத சரியா. ஆ, யாரு வந்து சொர்க்கத்தை விரும்புறானோ, சொர்க்கத்தை போய் அடையணும்னு விரும்புறவன் ஜோதிஷ்டோமங்கிற யாகத்தை பண்ணணும். தர்மசாஸ்திரம் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஞானப்பர அஹ், அதாவது ஞான வழிங்கிறதும் இருக்கு வேதத்துல. ஞான வழி தான் உங்களுக்கு உபனிஷத்து. தர்மபரமான அதாவது சொர்க்கம் பண்ணி கர்மகாண்டங்கள் தர்ம வழிங்கிற கர்மகாண்டம் ஞான காண்டம்னு இருக்கு வேதத்துல. சோ வந்து ஞான காண்டம் தான் உங்களுக்கு உபனிஷத் பாகங்கள். கர்மகாண்டம்ங்கிறது இந்த யாகம் பண்ண இப்ப வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றது, அப்புறம் வந்து ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோய ஜெயத அப்படிங்கிற அந்த மாதிரி சென்டென்சஸ் இருக்கு. இந்த வேதங்களினுடைய சென்டென்ஸை உட்காண்டு ஆராய்ச்சி இதுக்கு முன்னும் பின்னுமா எது இது பாதிக்கிறது, எப்படி நம்ம வந்து கிராமர்ல வந்து நம்ம அது பேர் என்னது அஹ், விப்ரதிஷேதே பரம் காரியம்னு ஒரு சூத்திரம் போடுறார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சபாத சப்தாத்தியாயம் பிரதி திரிபாதியா சித்தான்னுட்டு பூர்வத்ரா சித்தம்னு போடுறார். இது ரெண்டுத்துக்குள்ள எங்க எதை யூஸ் பண்ணணும்னு ஒரு சர்ச்சை பண்ணி பண்றோம் இல்லையா. இந்த மாதிரி வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற எஸ்பெஷலி கர்மகாண்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை உட்காந்து அனலைஸ் பண்றது தான் உங்களுக்கு மீமாம்சா. அதான் மாத்து மிச்சாங்கிறா. அதை வந்து பரிமாணம் பண்ணி அளக்கிறது அதுதான் உங்களுக்கு வந்து பூர்வ மீமாம்சா. உத்தர மீமாம்சால தான் உங்களுக்கு உத்தரபாகமான வேதம் அதுதான் உபனிஷத் அது வருது. ஸோ இந்த ஜோதிஷ்டோமம்ங்கிறது ஸ்வர்க்கத்தை யார் விரும்புறாளோ அவ வந்து ஜோதிஷ்டோமம்ங்கிற யாகத்தை பண்ணணும். ஸோ யாகாஷ்ட ஜோதிஷ்டோமாதயா பகவஹ வர்த்தந்தே. ஸோ யாகங்கள் வந்து ஜோதிஷ்டோமம் ஆதயங்கிறது எக்ஸெட்ரா முதலிய பகவஹ யாகாக வர்த்தந்தே பலவிதமான யாகங்கள் இருக்கின்றன. மேலும் ஏதேஷாம் தேவதாராதனபராணாம் क्रतूनाम् अनुष्ठानेन न केवलं यजमानस्य अपि तु सर्वस्य एव தேசஸ்ய மங்களாய பிரபவதி. ஏதேஷாம் இதுல இந்த யாகங்கள்ல தேவதாராதன பராணாம் தேவதைய ஆராதனம் பண்ணக்கூடிய வழியில இருக்கிற ம் கிரதுனாம் அனுஷ்டானேன வேதங்களுடைய அனுஷ்டானத்தாலேயே அத வந்து ஃபாலோ பண்றதாலேயே இது ரெண்டுமே இந்த நக்கேவ கிரதூனாம்க்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. கிரதூனா யாகங்கள்னு அர்த்தம், யஜ்ஞானாம்னு அர்த்தம். न केवलं यजमानस्य यः யாகம் கரோதி சக யஜமானஹன்னு எடுத்துட்டா யாரு யாகம் பண்றானோ அவனுக்கு மட்டும் இல்லாம அபித்து மோர் தேன் தட் சர்வஸ்ய ஏவ தேசஸ்ய இந்த தேசம் முழுவதுக்குமே மங்களாய பிரபவதி மங்களத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கு. அதனால்தான் பிராமின்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் ரொம்ப சிரேஷ்டா ஒரு காலத்துல. பிகாஸ் நம்ம வந்து யோகக்ஷேமம் மகாமியகம் நம்ம பண்ற பலன்லாம் வந்து நமக்குன்னு சுவார்த்தபரமா இல்லாம பரார்த்தமா இருக்கிறதுனால தான் வி வேர் வர்ஷிப்ட்.
பை ஆல் த அதர் காஸ்ட். இப்போ அதெல்லாம் மாறி போயிடுது. ஸோ யாரும் பெரியவா இல்லை, யாரும் சின்னவாளும் இல்லை. அதுக்கப்புறம் இதமேவ உக்தம். ம். இதமேவ உக்தம் பகவத்கீதாயாம் அப்பி. ம். இதையேதான் பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் நமக்கு சொல்லியிருக்கார். ம். தேவான் பாவயதானேன தே தேவாः பாவயந்து வஹ. ம். பரஸ்பரம் பாவயந்தः ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. ம். தேவான் தேவர்களை பாவயத்தானேன நாம பூஜை பண்ணி பெரியவாளா பாவிக்கிறதால தே தேவாகா பாவயந்து வஹ. அது நாம தேவர்களுக்கு பூஜை பண்ணும்போது தேவர்கள் நம்மள காப்பாத்துற. அதாவது என்னன்னா, அனேன அப்படின்னு சொல்றது யாகேனக்கு போறது. அனேன யாகேன தேவானு பாவயதா. சோ இந்த யாகங்களினால் தேவர்களை வர்தயதா, அவளுக்கு ஒரு வர்த்தனம். அதாவது நம்ம ஹவிசு போட 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 அக்னியில போட போடதான் தேவர்களுக்கு அதனால ஒரு பலம். அவளுக்கு பலத்தோட இருந்தாதான் அவ அசுராளோட ஃபைட் பண்ணுவா. மேலும் அவளுக்கு அந்த சௌரியம் வீரியம் இருந்தாதான் நமக்கு உண்டான சஸ்யங்களுக்கு உண்டான ஜலத்தையும் இவ்வளவுதான் காத்து வரலாம், இவ்வளவுதான் அக்னி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 கிரேடை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. இல்ல அவ மாட்டு மழையை அடிச்சு தள்ளினான்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஒவ்வொரு சிருஷ்டிலையுமா கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்க போறார்? இல்ல. சோ அதனால என்ன, அனேன தேவானு பாவயதா, அனேன யாகேன யக்ஞேன தேவர்களை பாவயதா, அவளுக்கு ஒரு சக்தி கொடுக்கறதும் நம்ம பண்றோம், நம்ம யாகத்தில் ஹவிசு போடுறதுனால. தே தேவாக வஹ பாவயந்து, அந்த தேவர்கள் வஹ நம்மள பாவயந்து, நம்மள வர்த்திக்கணும். இந்த மாதிரி பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேயா பரம் அவாப்சியத. இந்த மாதிரி பரஸ்பரம்ங்கிறது மியூச்சுவலா அவா நம்ம போடுற ஹவிசினால அவளுக்கு பலம், அவா கொடுக்கிற பண்டங்களால நமக்கு சமிருத்தி. அதனால பரஸ்பரம் பாவயந்தக, பரஸ்பரம் போஷிக்கும், மியூச்சுவல் அக்ரிமெண்ட், மியூச்சுவலா போஷிக்கிறோம். அதனால பாவயந்தக ஸ்ரேயா, அந்த நன்மையானது பரம் பரம் ஸ்ரேயா அவாப்சியத்தை. ஸ்ரேயாங்கிறது நபும்சகலிங்கம், ஸ்ரேயா ஸ்ரேயசி ஸ்ரேயாம்சின்னு வரும். சோ பரம் ஸ்ரேயா, சிரேஷ்ட உத்கிருஷ்டமான ஒரு ஸ்ரேயஸானது அடையப்படுகிறது. சரியா? அப்புறம் படிக்கிறீங்களா? இதி யாகானுஷ்டானேன ம். யாக அனுஷ்டானேன ம். பரித்ருப்தாः தேவாः சஸ்ய சஸ்ய உபயோகினி. சஸ்ய உபயோகினி சுவிருஷ்டிம் அனுகிருண்ணந்தி. ம். யாக அனுஷ்டானேன இந்த மாதிரி யாகங்களை விடாம நாம தொடர்ந்து பண்றதால ஆ. பரித்ருப்தாக தேவாக சந்தோஷம் அடைஞ்ச திருப்தி அடைஞ்ச தேவர்கள் ம். சஸ்ய உபயோகினியும் சுவிருஷ்டியும் செடிகள் வளர்றதுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய நல்ல மழைய எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு அனுகிருண்ணந்தி நமக்கு அனுகிரகம் பண்ணறா. சஸ்யம்ங்கிறது அந்த கிரெயின்ஸ், அதுக்கு உபயோகினி எவ்வளவு தேவையோ அவ்வளோ இருக்கிற சுவிருஷ்டிம். நல்ல ஒரு மழை, நல்ல மழை கெட்ட மழைன்னு ஏதாவது இருக்கானே? அப்படி கிடையாது. நல்ல மழைங்கிறது அந்த காலத்துல அந்த டைம்ல பெய்யணும். அறுவடை நல்ல இப்பதான் இது சீடை போட்டிருக்கா, அப்ப மழை கொட்டாம அறுவடை காலத்துல ஃபுல்லா கொட்டித்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நாசமா போயிடும். சோ அந்த மாதிரி சுவிருஷ்டிம் பரிதிருப்தாக தேவாக யாகானுஷ்டானே, நம்ம பண்ற யாகத்தினால திருப்தி அடைந்த தேவர்கள் இந்த மாதிரி சூருஷ்டியை, நல்ல ஒரு மழையை பொய்து நமக்கு அனுகிரகம் செய்யறோம். அதுதான் உங்களுக்கு ஹுத புக்குன்னு பேரு. அக்னிக்கு ஹுதத்தை ஹோமத்துல போடுறத புசிக்கிறார் அவர் தான். அவர் புசிச்சுட்டு அதை தேவர்களுக்கு அனுப்புறான். அண்ட் தேவர்களுடைய முகமா யார் இருக்கா அப்படின்னா அக்னி தான் இருக்கான். சோ நம்ம இந்திரனுக்கு ஒண்ணு போடணும்னாலும் அக்னியில் தான் போடணும். யாருக்கு எது, எந்த தேவர்களுக்கு எது போடணும்னாலும் யாகத்துல தான் போட்டான். சரியா? அதுக்கப்புறம் சர்வவித சம்பதாக ச சர்வலோகः சர்வஹ லோகः சுகம் அனுபவதி. ம். சர்வவித சம்பதாக எல்லா விதமான சம்- சம்பத். சம்பதா திருத்தியா விபக்தி. சரி, சரியா? சர்வவித சம்பதா எல்லா விதமான சம்பத்துக்களால இந்த சஸ்யம் இன்னும் என்னெல்லாம் வரம் கொடுக்கறாளோ அது எல்லாத்தாலையும் ம். சர்வஹ லோகः எல்லா ஜனங்களும் சுகம் அனுபவதி சுகத்தை அனுபவிக்கிறா. ம். 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 அப்புறம் ஏதாதிருஷயா இல்ல இல்ல, ஏதாதிருஷ யாக அனுஷ்டானாய. ம். பிரிச்சத்தப்பா, சரி. ஏகாதிருஷ யாக அனுஷ்டானாய ஆர்யாவர்த்தக ஏவ ஆர்யாவர்த்த ஏவ சமுச்சிதா கர்ம பூமிஹி இதி பிரசஸ்யதே. பிரசம்சதே. பிரசப்ஸ்யதே. ஏதாதிருஷ பிரசஸ்யதே. ம்.
பிரசஸ்யதே. ம் ஏதாதிருஷ இந்த மாதிரியான யாக அனுஷ்டானாய யாகத்தை பண்றதுக்கு ம் ஆர்யாவர்த்த ஏவ ஆர்யாவர்த்தம்னு சொல்ற நம்முடைய பாரத தேசம் மட்டுமே சமுச்சிதா கர்ம பூமிகி உச்சிதமான ரொம்ப ஃபிட்டான கர்மத்துக்கு உகந்ததான பூமி இதி அப்படின்னு பிரசம்சத்தே தேவர்களும் பிரேஸ் பண்றா. ஆமா பிரசஸ்யதே. ஸோ இந்த மாதிரி கர்மபூமியும் இமம் பிராப்திய கர்த்தவ்யம் எது சுபம் ராமாயண வாக்கியம். சதம் கிரதூனாம் 100 யாகத்தை வந்து இங்க இந்திரன் பண்ணதுனால தான் அவனுக்கு வந்து இந்திர பதவி. ஸோ அதனால இந்த பாரத தேசம்ங்கிறது கர்ம பூமி. ஸோ அது வந்து இந்த ஆர்யாவர்த்த ஏவ சமுச்சிதா கர்ம பூமி, அதுதான் ஒரு உச்சிதமான ஒரு கர்ம பூமி. ஸோ பூமிங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனால சமுச்சிதா கர்ம பூமி. சரியா? அதுக்கப்புறம் ஆர்யாவர்த்தः புண்ணியபூமிः மத்தியம் விந்திய ஹிமாச்சலயோः इति वचनेन विन्द्य हिमाचल मध्यभागः आर्यवर्तः इति च एव पुण्यभूमिः इति च परिकीर्त्यते. ம் ம் ஆர்யவர்த்தः புண்ணியபூமிः. இந்த ஆர்யா ஆர்யவர்த்த ஆர்யாவர்த்தா புண்ணிய பூமி. ஆ ஆர்யாவர்த்தக இந்த ம் ஆர்யாவர்த்தம்னு சொல்லப்படுற இந்த பாரத தேசம் தான் ம் புண்ணிய பூமிகி புண்ணியம் விளையறதுக்கான இடம். ம் இது எங்க இருக்குன்னா புண்ணியம் விந்திய புண்ணிய பூமி ஹிமாச்சலயோகோ அப்படிதான். புண்ணியா புண்ணியா பூமி, அவ்வளவுதான் புண்ணிய பூமி. ஆ ம் விந்திய ஹிமாச்சலயோகோ மத்தியம். ம் இது விந்திய மலைக்கும் இமாச்சல மலைக்கும் நடுப்புற இருக்கு. இதி வச்சனேன அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸாலையும் விந்திய ஹிமாச்சல மத்திய பாகக விந்திய மலைக்கும் இமாச்சல மலைக்கும் நடுப்புற இருக்கக்கூடியதான ஒரு பூமி ஆரியவர்த்த இதி ச ஏவ புண்ணிய தாய். பூமிகி ம் இதி. ம் ஆ, ம் இந்த ஆரியவர்த்தம்ங்கிறது இந்த ரெண்டு மலைக்கு நடுப்புற இருக்கிறது அப்படிங்கிறதும் ம் சக ஏவ புண்ணிய பூமிகி இதி ச ம் இதுதான் புண்ணியமான தாயேவ பூமி. புண்ணிய பூமி. ஓ, பூமிகி ஸ்திரீலிங்கம் பூமி இல்லையா? ஸ்ரீலிங்கம் சாரி. ம் ம் சாயேவ புண்ணிய பூமிகி இதி இதுதான் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான பூமி அப்படிங்கிறதும் பரிகீர்த்தியதே ரொம்ப ஃபேமஸா நமக்கு தெரியுது. ம் அப்புறம் வேதோக்த யாக அனுஷ்டானஸ்ய சமுச்சிதா புண்ணிய பூமிகி பாரததேசः ஏவ பவதி இதி खण्डान्तरेभ्यः भारतस्य महानुत्कर्षः ஜாகர்த்தி. महान् उत्कर्षः ம் जागर्ति. ம் வேத உக்த வேதத்துல சொல்லப்பட்ட ம் யாக அனுஷ்டானஸ்ய யாகங்களை பண்றதுக்கான ம் சமுச்சிதா புண்ணிய பூமிகி ரொம்ப உயர்ந்ததான இல்ல உகந்ததான உகந்ததான. புண்ணிய பூமி ம் பாரத தேசக ஏவ நம்முடைய பாரத தேசம்தான் அப்படி பவதி இதி இருக்கு அப்படிங்கிறது ம் கண்ட அந்தரேபியக அந்நியத்து கண்டம் பாக்கி கண்டங்கள்லயும் கூட ம் பாக்கி தேசங்கள்லயும் கூட பாரதஸ்ய மகான் உத்கர்ஷக ஜாகர்த்தி வேற தேசங்கள்ல இருக்கிறவாளுக்கும் இது அவேர்னஸ் இருக்கு, இந்த தேசத்துல பண்ணாதான் இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஜாக்ருங்கிறது தாத்து, அங்க ஜாகர்த்தி அப்படிங்கிறது லட்டு பிரதம புருஷ ஏகவர்த்தனம். சரியா? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க ஜி? ஜாகர்த்திங்கிறது உண்டாகிறதுன்னு வச்சுக்கோங்க, அவேக்கண்ட் ரொம்ப இதுவா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இன்னும் ஒரு டவுட், விந்தியா மவுண்டன்ங்கிறது எங்கேயோ நடுப்புற இருக்கு, அது நீங்க அதுக்கும் ஹிமாலயத்துக்கும் அது தான் நம்ம விட்டுருங்க அத. நான் அதை சொல்லணும் பார்த்தேன், ஆண்டான்னு விட்டுட்டேன். இந்திய இந்திய ஹிமாச்சலம்னுட்டு சரி சரி இந்திய ஹிமாச்சலன்னு பாட்டுல வருதோன்னு அதை பேஸ் பண்ணி எழுதிட்டார். இந்திய இந்த ஹிமாச்சல ஹிமாச்சல யமுனா யமுனா கங்கா. கங்கா. அதை பேஸ் பண்ணி அவர் எழுதிட்டார். போனா போறது விட்டுடுங்க. ஆமா. யதா இதர மத கிரந்தேபியः ஹிமாலயத்துல வேத இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பர்யந்தம் இருக்கிறது நம்ம கர்ம பூமி. ஆசேது ஹிமாச்சலம். ஆமா. ம் ம் यथा इतरमतग्रन्थेभ्यः वेदस्य एवं खण्डान्तरेभ्यः भारतस्य अपि ம் प्रामुख्यं ம் दुर्निवारं ம் यथा எப்படி இதர மத கிரந்தேபியः பாக்கி மதத்தினுடைய கிரந்தங்கள்ல ம் வேதஸ்ய ஏவம் கிரந்தங்களிலிருந்து பஞ்சமியில இருக்கு.
ஃப்ரம் சரி. அதிலிருந்து நான் நோட்டுடுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆமா, நான் வேதஸ்ய நோட்டுடுறேன். இன்னொரு 4 நிமிஷம் தான் இருக்கு, அடுத்த கிளாஸ் போகணும் எல்லாரும். ஸோ யதா இதர மத கிரந்தேபிய வேதஸ்ய ஏவ கண்டாந்தரேபிய பாரதஸ்யாபி பிராமுக்கியம் துர்நிவாரம். யதா எவ்வாறு, இதர மத கிரந்தேபிய வேறு மதத்துல இருக்கிற டெக்ஸ்ட்ல இருந்து, வேதஸ்ய வேதஸ்ய வேதத்திற்கும், ஏவம் அதாவது வேதமானது பிராமுக்கியம், வேதஸ்ய பிராமுக்கியம் துர்நிவாரம் அங்க கொண்டு போய் சேர்க்கணும். வேதத்தினுடைய அந்த பிரமுகதா, அந்த முக்கியமாக இருக்கும் தன்மையானது துர்நிவாரம், தடுக்க முடியாதது. எதுல இருந்து தடுக்க முடியாதது? இதர மத கிரந்தேபியா வேதஸ்ய, மத்த மதத்துல இருக்கின்ற டெக்ஸ்ட்ல இருந்து வேதத்துக்கு அதை கம்பேர் பண்ணும்போது வேதா ஹேஸ் அ வெரி பிராமுக்கியம், ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸ். அதே மாதிரி ஏவம் அவ்வாறாகவே கண்டாந்தரேபிய பாரதஸ்யாபி பிராமுக்கியம் துர்நிவாரம். அதே மாதிரி கண்டாந்தரம் அப்படிங்கிறது வேற கான்டினென்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது பாரதத்துக்கு ஒரு பிராமுக்கியம் அப்படிங்கிறது, அந்த பிரமுகதாங்கிறதும் அன்அவாய்டபிள். பாரத தேசே சமுத்கதானாம் द्वैत अद्वैत विशिष्टाद्वैत सांख्य बौद्धादीनां सर्वेषामपि भारतीय मतानां वेद वाङ्मयादेव प्रामुख्यम् इति वेदानां प्रामुख्यवर्णना अतिशेते. பாரத தேசத்தில் சமுத்கதானாம் சமுத்பூதானாம் உண்டான துவைத அத்வைத விசிஷ்டாத்வைத சாங்கிய பௌத்தாதீனாம், துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் சாங்கியம் பௌத்தம் எக்ஸெட்ரா மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த இது இந்த சமுத்கதானாம்ங்கிறது கோஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் திஸ். சர்வேஷாமபி சர்வேஷாமபி பாரதிய மதானாம், எல்லா பாரத மதங்களினுடைய மதங்களுக்கு வேத வாங்மயாதேவ பிராமுக்கியம், வேத வாங்மயத்திலிருந்து தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. வேதானாம் பிராமுக்கிய வர்ணனா அதிசயத்தே. மேலும் அதிசயத்தே அப்படிங்கிறது சேத்தே அப்படிங்கிறது உங்களுக்கு லட்டு, ஸ்வப்னே, தூங்குறதுக்கு. அதிசயத்தைங்கிறது உத்கர்ஷம்ங்கிற அர்த்தம், அதிங்கிற உபசர்க்கத்தினால உத்கர்ஷம்ங்கிற அர்த்தத்துல வரும். சோ பிராமுக்கிய வர்ணனா அதிசயத்தே, அந்த வேதானாம் பிராமுக்கிய வர்ணனா, வேதங்களினுடைய பிரமுகதா, அதனுடைய அந்த பிராமுக்கியஸ்ய வர்ணனா, அது அதிசயத்தே மேலோங்கி இருக்கிறது. சரியா இருக்கா? இதோட முடிச்சுக்கலாமா?